வேலை செய்கிறது கஷ்டமாக இருக்குது, குடும்பம் நடத்துறது அதோட கஷ்டமாக இருக்குது, பேசாமல் ஒரு சாமியாராக போயிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு எத்தனை பேர் நினச்சிருக்கும். அப்படி நினச்ச எல்லாருமே ஆயிருக்காங்களா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இந்த கேள்வி உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த கதையை முழுமையாக கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கலாம். இதே போல் தான் ஒரு இளைஞர் என்ன பண்ணால், நான் சாமியாராக போக போகிறேன், எனக்கு வீட்டு பிரச்சனை தாங்க முடியலன்னுட்டு ஒரு பெரியவர் சொன்னான். அந்த பெரியவர் சொன்னார், ஏப்பா உனக்கு குழந்தை இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, இவங்களெல்லாம் பார்த்துக்காம இவங்களெல்லாம் நீ பேணி பாதுகாக்காம போய் சாமியாராக போகிறேன்றி சரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அவன் கடுப்பாயிட்டான். உனக்கு நான் சொன்னால் புரியல, பட்டாதான் உனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கோபத்தோடு என்ன பண்ணான், நான் ஒரு உண்மையான துறவியை இருந்தால் அவர் போய் கேட்குறேன் அப்படின்ட்டு ஒரு சாமியார் போய் கேட்டான். உன்கிட்ட போய் அறிவுரை கேட்க வந்த பேர், நான் ஒரு நல்ல அறிவான துறவியை பார்த்து இந்த கேள்வியை கேட்குறேன், நிச்சயமாக நான் அந்த விஷயத்தான் போகிறேன் அப்படின்ட்டு ஒரு சாமியாரை பார்த்து கேட்க ஆரம்பித்தான். அந்த சாமியார் பார்த்தாரு, பார்த்தோடனே புரிஞ்சுக்கிட்டாரு, இவன் வீட்டில் இருக்க பிரச்சனை தாளாமல் இங்கே பிரச்சனையிலேருந்து ஒரு எஸ்கேப்னு சொல்கிறியா, தப்பித்து ஓடுதல், அதுக்கு தான் வரான்றதை புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே என்ன பண்ணார், சரிப்பா இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாரு. அதுக்கு நீ என்ன பண்ணோம், இந்த தண்ணியில் உடனே இறங்கணும்னாரு. உடனே அவன் சரி இறங்கிடலாம், இறங்கினா நமக்கு உடனே கையில் காசு வாங்கி கொடுத்து நம்மளை சாமியார் ஆக்கிட்டு வரும் போலக்குன்னு நினச்சான். உடனே அவனுடைய கழுத்தை பிடிச்சி கீழே நல்லா முங்கினார். தலையை அப்படியே முங்கிட்டார். அவனால் எழுந்திருக்க முடியல, கத்தறான், ஐயா விடுங்க விடுங்கன்றான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை எழுப்புறாரு. எழுப்பி உடனே அப்படின்னு மூச்சு வாங்குறான். கேட்குறாரு, என்னப்பா ஆச்சுன்னு. ஒன்றும் இல்லைங்க, மூச்சே விடலைங்க, இப்போ என்ன உனக்கு தேவை, எனக்கு இப்போ காற்று தாங்க தேவை அப்படின்னா. உடனே அந்த சாமியார் சொன்னார், உனக்கு இப்போ காற்று தான் தேவை சரியா, உனக்கு எப்போ துறவரம் தான் தேவை, நீ சாமியாரை தான் போகணும்னு உன்னுடைய உயிர் துடிக்குதோ, எப்போ அது இல்லாமல் உன்னால் வாழ முடியாதோ அப்பவா அப்படின்னாரு. ஆக நாம் வாழ்க்கையில் சில விஷயங்களை தப்பிக்கிறதுக்காக சில விஷயங்களை தேர்ந்தெடுத்தால் அது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடிக்கும் அப்படின்னு அந்த கருத்து தெரிவிக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள், நாம் துறவரத்தை நாம் முடிவெடுக்க வேண்டியதில்லை, அந்த துறவரம் நம்மளை தேர்ந்தெடுக்கும். அப்பொழுது அந்த இடத்துக்கு நாம் போகிறோம் அப்படின்னா அது தவறில்லை. நாவலாக முடிவெடுத்து இந்த பிரச்சனையை விட்டு எனக்கு அந்த பிரச்சனை போட முடிவெடுத்தா அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் கொண்டு போய் சேர்க்கும் தான் இந்த கதை தெரிவிக்குது. இது போன்ற அருமையான கருத்துக்களுக்கும் கதைகளுக்கும் கார்த்திக் குமாரின் இம்ப்ரெஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நாம் இதை பற்றிய பல அறிவார்ந்த கருத்துக்களை மீண்டும் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.